ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் பாசிப்பருப்பை வச்ச ரொம்ப ஹெல்தியான பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. இது இப்போ கடாய்க்கு மாற்றிடலாம். கடாய்க்கு மாற்றிட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். இப்போ பாசிப்பருப்பை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து இது இப்போ நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை இப்போ ஒரு சலடையில் கொட்டி கொஞ்சம் கூட குருணை எதுவும் இல்லாமல் சலித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ரொம்பவே நைஸாக அரைக்க முடியாது. லைட்டாக அங்கங்கே குருணை இருக்க தான் செய்யும். இது மாதிரி சலடையில் கொட்டி நல்லா நைஸாக சலித்து எடுத்துக்கோங்க. மாவில் கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் லட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். பாருங்கள், மாவை சளிச்சதுக்கப்புறமா கடைசி அடியில் கொஞ்சமாக குருணை நின்று இருக்கு. இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துடலாம். ஸோ 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மட்டும் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். வெல்லத்துக்கு பதில் நம்ம நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு பொடி இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்து செய்யலாம். இதை இப்போ திரும்பவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டே பாசிப்பருப்பில் வெல்லம் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா பாசிப்பருப்பு நைஸாக அரைப்படாது. இது மாதிரி கடைசியாக நிற்கிற குருணையில் வெல்லத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ இதை நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது மாதிரி கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து உதிர்த்து விட்ட மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் வெல்லம் எல்லா மாவுலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட 100 ml அளவுக்கு நெய்யை உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க. நெய் நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே கை வச்சு கலக்காமல் இது மாதிரி ஸ்பூனால் கலந்து விடுங்க. ஓரளவுக்கு நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் பாசிப்பருப்புக்கு நமக்கு கரெக்டாக 100 ml அளவுக்கு நெய் தேவைப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய்யை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற நெய்யையும் உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ மாவு நல்லா ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை கை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் சேர்த்தும் செய்யலாம். நெய் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக வெதுப்பான பால் தெளித்து கூட லட்டு பிடிச்சிக்கோங்க. அதுலேயுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே லட்டு பிடிச்சா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாசிப்பருப்பு லட்டு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதத்துக்கு மேலேயே ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்க எப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பப்போலாம் எடுத்து கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த பாசிப்பருப்பு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.